இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா இவளே இன்ஸ்பெக்டரா இருக்கா? இவ மேலேயே நம்ம எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? பேசாம நம்ம வேற ஸ்டேஷனுக்கு போயிடலாங்க. இல்லனா நம்ம கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிடலாம். அதாங்க சரியா இருக்கும். ஏமா எங்க போனாலும் ஒண்ணு நடக்காது. அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்சா நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸையும் வாங்கி அழிச்சிடுவாங்க. இதுக்கான ஒரே வழி வக்கீல் மூலமா கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதுதான். அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். வா. நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே உங்க பையனை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க தானே? ஆமா சார். அப்புறம் ஏன் இன்ஸ்பெக்டர் மேடத்தை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டீங்க? அவங்கள பார்த்து நின்னுட்டு ஏன் புலம்பிட்டு இருந்தீங்க? என்ன பிரச்சனை? நீங்க முழிக்கிறத பார்த்தா ஏதோ இருக்கும் போல தெரியுது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னத்த சார் சொல்ல சொல்றீங்க? சொன்ன ஆக்ஷன் எடுப்பீங்களா? அந்த துர்கா இன்ஸ்பெக்டரா இருக்கா, அவ மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா நீங்க? இதை நம்பி நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? நடக்கிறது பேசுங்க சார். போமா போலாம். சார் இருங்க, என்ன எதுனே சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? டிபார்ட்மெண்ட்ல அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி நேர்மையான அதிகாரியும் இருப்பாங்க. நீங்க விஷயத்தை சொன்னாதானே நான் முடிவு பண்ண முடியும். நீங்களே ஒன் சைடா முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? சார் விஷயம் தானே சொல்றேன் சார், நல்லா கேட்டுக்குங்க. உள்ள இருக்காங்களே உங்க இன்ஸ்பெக்டர் மேடம், அவங்க வேற யாரும் கிடையாது, எங்க மருமக தான். என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, இந்த துர்காவை தான் என் மகனுக்கு கட்டி வச்சோம். கொஞ்ச நாள்ல இந்த துர்கா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. இவளை நினைச்சு என் மகன் பைத்தியம் ஆயிட்டான். வீட்ல இருந்தவன் எங்கேயோ காணாம போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு தர சொல்லிதான் அன்னைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். அதுக்கப்புறம் வழியில ஒரு தடவை துர்காவை பார்த்தோம் சார். இப்ப சொல்லுங்க சார், கோவம் வருமா வராதா? ஏய் துர்கா, என்னைவா விஜிலன்ஸ்ல மாட்டி விட்டுட்டு குடும்பத்தை நடுத்தருல நிறுத்துவேன்னு சொன்ன? இருடி, உன் வேலைக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். நான் யாருன்னு காட்டுறேன். எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் உங்க மருமகன்னு வாயில சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எல்லா ஆதாரமும் வீட்டுல பத்திரமா இருக்கு சார். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஆதாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அது எல்லாம் கரெக்டா இருந்தா அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா அதை நான் கண்டிப்பா செய்யறேன். சார் என்ன நம்பி நீங்க கொடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். சார் உங்களை நம்பலாமா? போனவங்களை கூப்பிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னுமா என் மேல நம்பிக்கை இல்ல? நான் என்னைக்குமே உண்மைக்காக தான் போராடுவேன். அதனாலதான் நான் இன்னும் எஸ்ஐயாவே இருக்கேன். ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க சார். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். ஓகே சார். நம்பிக்கையோட போங்க, நான் பாத்துக்கிறேன். வா. சார் குட் மார்னிங். வாங்க திவாகர். சார் உங்க வெட்டிங் ஆனிவர்சரி ப்ராஜெக்ட்டுக்காக வீடியோ ரெடி பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, அத ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். இந்த பென் டிரைவ்ல இருக்கு. நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி திவாகர், தேங்க்ஸ்.
கேக்குதுடி. போங்க. என் சொல்லும் என்னாச்சு? சிரிச்சுக்கோங்க. ஓகே திவாகர், இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே சார், அப்ப நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கவா? சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சொல்லுங்க சூர்யா. துர்கா, நீ இப்ப எங்க இருக்க? நான் ஸ்டேஷன்ல தாங்க இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம வழக்கமா ஒரு கடைக்கு துணி எடுக்க போவோம்ல, அங்க நீ வர முடியுமா? என்ன விஷயம் சூர்யா? எதுக்காக திடீர்னு கடைக்கு வர சொல்றீங்க? எல்லாத்தையும் நான் போன்ல சொன்னாதான் வருவியா? அப்படி இல்ல, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். நேர்ல வா, நான் உனக்கு அங்க சொல்றேன். ஓகே, நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அப்புறம் கடைக்கு வரும்போது யூனிஃபார்ம்ல வந்துடாத. ஓகே ஓகே. ஓகே துர்கா, பை. என்னவா இருக்கும்? சூர்யா இங்க தானே வர சொன்னாரு. என்ன இன்னும் அவரை காணோம்? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹாய், என்ன போலாமா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன், நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. இல்ல துர்கா, நான் கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். சரி வா, நம்ம போலாமா? இருங்க ஒரு நிமிஷம். என்னோட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேள்வி? ஏங்க, அதுக்குள்ள மறந்து போச்சா? இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன? இங்க பாருங்க, நீங்க என்ன ஃபோன் பண்ணி கடைக்கு வர சொன்னதுக்கு நான் எதுக்குன்னு கேட்டேன்ல. நேர்ல வந்தா சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. என்னன்னு உனக்கு கெஸ் பண்ண முடியலையா? ஐயோ, நீங்களே சொல்லுங்களேன். அது நம்ம வெட்டிங் அனிவர்சரி வருதுல்ல, அதுக்காக வீட்ல எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணணும். முக்கியமா உனக்கு நான் saree எடுக்கணும். அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, முதல்ல உள்ள வந்து saree செலக்ட் பண்ண வா. வா.